10 இருக்கு. இதுல 20. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி கலெக்ஷன். வேற வெரைட்டியா இருக்கிற காயின். 1000 rupees காயின். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலா தெரியுது. ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் வந்துட்டு திருச்சியில் என் ஒய்ஃபோட அக்கா வீட்டில் இருக்கேன். இங்கே வந்து உலக அதிசயமாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் இது வரைக்கும் நம்ம 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா காயின்ஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பல மடங்கு வேல்யூ மதிப்புள்ள காயின்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. எப்படியோ லட்சக்கணக்கில் இருக்கும் இந்த காயின்ஸ் எல்லாம். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்னோடய 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மை அசிஸ்டன்ட்ஸ், இது வந்து ஹரிட்டா, இது அசிட்டா. பார்க்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சாம்பிளுக்கு இப்போ கொஞ்சம் காயின்ஸ் அவங்க காமிச்சிருக்காங்க. என்னென்ன காயின்ஸ்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அசிட்டா மேடம், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இது கமெமரேட்டிவ் காயின்ஸ் 5 to 125 rupees. 125 rupees காயின்லாம் நான் பார்த்தது இல்லை. இவங்க இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் 5, 10 rupees இருக்கு. இதில் 20 rupees, இதில் 25 rupees, இதில் 50 rupees, இதில் 60, இதில் 75, இதில் 100, அப்புறம் இதில் 125 rupees இருக்குது. 5, 10, 100, 125 rupees காயின்லாம் கொஞ்சம் எனக்கே வினோதமாக தான் இருக்குது. இவங்க இன்னொரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 150 to 1000. ஸோ இந்த காயின்ஸை வந்துட்டு என்னோடய அடுத்த அசிஸ்டன்ட் ஹரிட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து 150 காயின்ஸ், இது வந்து 200, இது 250, இது 350, இது 500, இது 550, இது 1000. கைஸ், இந்த மொத்த கலெக்ஷன்லையுமே 1000 rupees காயின் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது. ஏன்னா இது நம்ம தமிழ்நாடு தஞ்சை பெரிய கோயிலோட 1000th year கமெமரேட்டிவ் காயின். அண்ட் இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம எங்கேயுமே காமன் பப்ளிக் யூஸில் பார்க்கவே முடியாது. காயின்ஸ் எல்லாமே ஆர்பிஐயில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐயில் ரிலீஸ் பண்ணுறப்போ நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வாங்கணும். ஸோ இவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி செக் பண்ணி ஒவ்வொரு இயருமே என்னென்ன காயின்ஸ் வந்திருக்கோ எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு காயின், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 rupees காயின் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா ஒரு 6000 rupees வரும் அந்த டைம், ரிலீஸ் பண்ணுற டைம். இப்போ அது கிடைக்காது. ஏன்னா இது வந்து 2010 வந்தது. இப்போ வந்து யாரெல்லாம் காயின் வச்சுருக்காங்களோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான். இந்த ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபைலில் இருக்கிற இவ்வளோ காயின்ஸையுமே நினச்சா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் அதை விட அதிகமாகவே ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. பட் இவங்க கொடுக்குற மைண்ட் செட்டில் இல்லை. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸே நான் காமிக்கிறேன் இப்போது. இதில் வந்து பழைய காலத்து காலனாலேருந்து 5 ரூபா காயின்ஸ் வரைக்கும் இதில் இருக்குது. இது காமிக்கலாம். இதான் ரொம்ப பழைய காலத்தான காயின். ஒரு நிமிஷம். இது எவ்வளோ ரூபா காயின்? இது வந்து 1 ரூபா. இது எவ்வளோ? இது வந்து 2 rupees. இந்த பாக்ஸ்லேருந்து இதில் சும்மா சாம்பிள்ஸ் ரேர் காயின்ஸ் இருக்குது. 10 பைசா, 25 பைசா, காலனா, 1 ரூபா எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே ஹரிட்டா மேடம், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இங்கே வந்து 2 rupee காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து 2 rupee காயின்ஸில் வெரைட்டியாக இருக்குது. கொஞ்சம் சாம்பிள்ஸ் காமிங்க. இது யாரோட காயின்? வந்து சுபாஷ் சந்திர போஸோட காயின். இதில் 10 and 20 rupeesல டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ? 20யா? 10ல் ஏதாச்சும் காமிங்க. 10ல் வந்து இந்த மாதிரி. இது வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட் சிம்பிள் வந்து ஆர்பிஐ சிம்பிள் போட்ட 10 rupees காயின். இந்த பாக்ஸ் ஆட்டையை போட்டாலே ஒரு அமௌண்ட் தேருமே. கொடுப்பீங்களா? சரி, இதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ்மா? இது வந்து 2 rupee காயின்ஸ்லேயே வெரைட்டி மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 rupee கலெக்ஷனில் வேறு வெரைட்டியாக இருக்கிற காயின்ஸ். ஸோ கைஸ், இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம காமன் யூசேஜுக்கு வந்த காயின்ஸ் தான். ஆனால் நான் அவ்வளோவா இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப ரேராக வரும். அதை இவங்க கலெக்ட் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு 2 rupee இருக்குது, இங்கே 1 rupee இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அந்த 50 பைசா, 10 பைசா அந்த மாதிரி காயின்ஸ். இதெல்லாம் நான் 90s கிட் தானே. ஸோ சின்ன வயசில் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 10 rupee காயினில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு 10 ரூபா காயின் மாடல் தான் பார்த்துருக்கேன். பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சேலுக்கு தான். ஸோ ஆக்சுவலாக நிறைய இருக்குது. இவங்க அடிக்கடி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ மட்டும்தான் சேலுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணா, அப்புறம் காமராஜர், இவங்க காயின்ஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த காயின்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரேரான காயின்ஸ்லாம் இவங்க வந்து இப்போ சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காச்சும் வேணும்னா என்னோடய அசிஸ்டன்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் கீழே கொடுக்குறேன். See you in the next video.
எல்லாரும் பாய் சொல்லுங்கள். பாய்.